வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். கூலி 100 days to go. இது ஒரு ப்ரோமோ வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும் படத்துக்கு, அதுக்காக ஒரு ப்ரோமோ மாதிரி விட்டுருப்பாங்கன்னு தோணுது. ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் ரேப் பண்ணிட்டாங்க, அதுக்காக ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. சூப்பர் ரேப் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் விட்டுருந்தாங்க. இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு படம் ஞாபகம் வருது, தளபதி. எத்தனை பேத்துக்கு அந்த படம் ஞாபகம் வந்துச்சு, இல்லை இப்போ தான் புதுசாக இருக்கா, நான் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிஞ்சா, அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோக்குள்ளே போயிடலாம். சௌபேன் ஷாகேர், உபேந்திராவா நார்ஜுனாவா? சத்யராஜ். ஐகானிக் ஷாட்டுங்க அது தளபதி படத்துல இருந்து. ரத்த கலரியா இருந்துச்சோ அந்த அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டைட்டில் ஃபாண்ட்டில் ரத்த கலரே அந்த மாதிரி இருந்துச்சுல. ஓகே, சிம்பிளாக ஒரு குட்டியான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நல்லா இருக்குது. கூலி படம் அது எப்போ ரிலீஸ் டேட்லாம் கன்ஃபார்ம் எதுவும் பண்ணல கரெக்டாக, ஆனால் இந்த வருஷம் தான் வரப்போகுது. 100 days to goன்னு பார்த்தா இந்த வருஷம் தான். அப்படா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம். நான் இப்போ தான் யோசிக்கிறேன், 100 days to goன்னு போட்டாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது என்ன டேட் வருதுன்னு தெரியலையா? May 7th, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வருது. அப்போது 31-30 அதை வேறு கணக்கு பண்ணணும். ஓகே, ஆகஸ்ட்டில் தான் வருது, பார்க்கலாம். கூலி செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆமீர் கான்லாம் இருந்தாங்க அப்படின்லாம் ரூமர் இருந்துச்சு, அது ரூமர் தான் போல், இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காஸ்ட் ரிவீல் பண்ணும்போதும் ஆமீர் கானை காட்டல, இல்லை ஒருவேளை கேமியோ மாதிரி எதுவும் பண்ணியிருப்பாரா? ஓகே, மாதிரி ஒரு பார்க்குறேன். ஸ்பீக்கரோட வீடு அது ஹார்பர் மாதிரியான ஒரு இடம் நினைக்கிறேன்னா, கண்டெய்னரு ஹார்பர் மாதிரியான அவங்க ட்ரெஸ்ஸிங் வச்சு சொல்கிறேன். இது அப்படிதான் இருக்குது இந்த இடம் பார்க்க. ஒருவேளை ஹார்பர் சைடு நடக்க அந்த அவங்க பேக்ரவுண்டில் பாருங்களேன், அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குது. கலரியான மாதிரியே ரொம்ப ரஸ்ட்டாக நல்லா டேமேஜ் ஆன அந்த டெக்ஸ்சர் நல்லா பண்ணியிருக்காங்க. 3Dயில் தான் அப்படி பண்ணியிருப்பாங்க, 3Dயில் பண்ணி மாடல் பண்ணி டெக்ஸ்சர் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நல்லா தெரியுது பார்க்கும்போது, நல்லா இருக்குது. அதான் அப்போ அந்த மொத்த படமே அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருந்தாங்கல்ல, அந்த கோல்டு வாட்சாக இருக்கும், அவர் ஸ்மகிள் பண்ணி எதுவும் கொண்டு வராங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா இது பார்க்கும்போது ஒரு ஹார்பர் அந்த ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக இல்லை நான் தப்பா சொல்கிறேன்னா தெரியல, நான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் பார்க்கவும் அப்படி தான் இருக்குது. அங்கேருந்து கப்பலில் கண்டெய்னரில் வர, இப்போ இந்த படம் லக்கி பாஸ்கர் படத்தில் அப்படி தான் வரும், கண்டெய்னரில் தான் நிறையா கொண்டு வருவாங்க. நிறையா கம்மியான ப்ரைஸுக்கு தானே இவர் ராம்கி வாங்கி இங்கே உள்ள மார்க்கெட்டுக்கு விற்பார், வேறு உள்ள கண்ட்ரிலலாம். அது ஒரு ஸ்மக்லிங் மாதிரி தானே அது, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அதில் ஒரு பிரச்சனை, ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும் போல், 2 குரூப்பு 3 குரூப் அப்படின்னு சொல்லி. இதில் யார் யார் ஃப்ரெண்ட்ஸு, யார் யாரெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்காங்க, இல்லை 4 பேருமே 4 திசையில் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸ்ருதிகாசன் அவங்கள காமிக்கல, 4 பேர் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. சௌபேன் அவர் லாஸ்ட்டாக இந்த படத்தில் பார்த்தது என்ன படம் இது, ஐயோ, மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்தது. நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவரோடது, பார்க்கலாம். தமிழில் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். ஆமாம், தமிழில் தான் ஃபஸ்ட் டைம். உபேந்திரா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் டைம் தான். நாகார்ஜுனா அவர் பண்ணியிருக்காரு நிறைய படம். ஓகே, நல்லா இருக்குங்க. 100 days ஆகஸ்ட்டில் வரப்போகுது படம். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கணும். ஏன்னா எல்லா மாதிரியான படங்களும் வரணும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்களேன், செம்ம ஹிட்டு அந்த படம். ஓகே, அது ஒரு சிம்பிளான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அந்த மாதிரி படமும் இருக்கணும், இந்த மாதிரி படமும் இருக்கணும். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு மாஸ் பில்டப் உள்ள ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஆக்டர்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப வருஷங்களாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களா, அந்த ஆக்டர்ஸை வச்சு ஒரு படம் வர்றது, அந்த மாதிரி படங்களும் வேணும். எல்லா மாதிரியான படங்களும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாமானிய மக்களின் கதையை சொல்கிற படமும் வேணும், இந்த மாதிரி கதையும் வேணும். எல்லா மாதிரியும் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரின்றது, அதோட வளர்ச்சின்றது மாறி போய்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அதோட போட்டி போடக்கலாம்லாம். நமக்குள்ளே நம்ம இந்தியா லெவலில் அடிச்சுக்கிறத விட இன்டர்நேஷ்னல் லெவலில் அடிச்சுக்கிட்டு அப்படி போட்டி போடலாம்னா எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க.
இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ நமக்கு ஹாலிவுட் படம்லாம் ஈஸியாக தெரியும், அந்த ஒரு படம் ஏன்னா ஃபேமஸாக இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ நம்ம படங்கள் ஃபேமஸானால் அவங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி படம் வந்திருக்கு, அந்த மாதிரி படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லா மக்களும் எல்லா படங்களும் பார்ப்பாங்க. அதான். ஓகே, நம்ம பார்க்கலாம். கூலி வேறு லெவலாக இருக்குது, அந்த ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஒரு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கான்டென்ட் ஃப்ரம் வரன்.